கவர்மெண்ட் லேண்டை ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணவங்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டிருக்கோம். ஒரு தாசில்தார் தலைமையில், ஒரு போலீஸ் அதிகாரி தலைமையில் தனி எக்ஸ்க்ளூசிவ் டீம் போட்டு அந்த டீம் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கே ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக அந்த அரசு நிலங்களை அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதே போல் மண் எடுப்பதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தாசில்தார் தலைமையிலையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் அதில் ஒரு மெம்பராக வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ பெரும்பாலும் மண் எடுப்பவர்கள் இப்போ பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க. இது நாங்கள் மீன் குட்டைக்காக தோண்டின மண், இல்லை இங்கே இருக்கிறது மண்ணில் வேற எங்கே இருந்த மண், இது மாதிரி பண்ணுறாங்க. அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ட்ரோன் டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணுங்க. ட்ரோன் மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எவ்வளவு தூரம் அந்த மண் எடுத்துருக்குறாங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால வருங்காலத்தில் அதை வேகப்படுத்தும். உறுதியாக மண் தவறாக கடத்தக்கூடிய நபர்கள் மீது வேகப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் மண் கடத்தவர்கள், அண்டை மாநிலங்களுக்கு மது கடத்தவர்கள், கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், நீதிமன்ற உத்தரவையே மீறி பேனர் வைக்கிறவங்க, எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு. பேனர் வைப்பது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது, அதன் மீது உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன பிறகு இல்லை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வச்சு இது மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வச்சாங்களும் இவங்க வச்சாலும் சரி, யாருமே வைக்கக்கூடாதுங்கிறது தான் தெளிவான இது. நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அப்போ தானே நாங்கள் இதுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கிற முடியாது. பேனர் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அவர்களுக்கு வேண்டும் என்றால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் போய் வேணா அவங்க இந்த வழக்கில் போய் நிவாரணம் பெற்றுக்கலாம் இல்லையா. மாண்புமிகு நீதிமன்றம் தெளிவாக சொன்ன பிறகு அது பண்ண முடியாது. அதனால இந்த சட்ட விதிமுறைகளை மீறி பேனர் வைப்பவர்கள், அது குறிப்பாக நீதிமன்றத்துக்கு முன்னாடியே கடந்த முறை பேனர் வச்சுதான் எனக்கு தகவல் வருது. அப்போ ஏதோ சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்டவர்களாகவே சில பேர் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனால நம்ம குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமா சட்டவிரோதம் மண் கடத்துறவங்க, கோயில் நில ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க, அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றவங்க, அண்டை மாநிலங்களுக்கு மதுவை கடத்தி கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி துணிந்து பேனர் வைக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே சட்டத்திற்கு கட்டுப்படாதவர்களாக எங்களுக்கு தெரிவதனால, அவர்களால் பொது அமைதிக்கு பங்கம் இருப்பதனால, அவர்கள் நிலையான வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் மீது உட்பட அனைத்து சட்டப்பிரிவுகளையும் நடவடிக்கை எடுக்க சொல்றதுக்கு நாங்கள் அவருடைய தரவுகள் எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறோம். இப்போ அங்கே போய் மக்கள் ஆக்கிரமிக்கல, டாக்குமெண்ட் ஃபோர்ஜ்டா இருக்குங்கிறதா நீங்க சொல்லக்கூடியது உண்மைதான். அது அந்த விஷயம், அந்த அலேஜ்டு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் விஷயத்துல தான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜ் ஆன பிறகு அதனுடைய சப்சக்வெண்டா யாரும் பெனிஃபிட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸினுடைய சிக்னேச்சரை ஃபோர்ஜோ இல்லை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறது ரொம்ப தீவிரமான விஷயம். அதை ரொம்ப சாதாரணமாக அப்படியே கடந்து போக முடியாது. நாளைக்கு அரசனுடைய எந்த அதிகாரிகளுடைய கையெழுத்தையும் தாராளமாக பயன்படுத்திட்டு எந்த மாதிரியான உத்தரவுகளும் இது பண்ணலாம். இது நில சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, நாளைக்கு எதை வேணாலும் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கையெழுத்தை வச்சுட்டு ஒருத்தர் விடுதலை கூட பண்ணலாம். அது அப்படி பண்ணிட முடியாது. அதனால இது அவர் ஆக்கிரமித்திருக்கிறாருங்கிறத காட்டிலும் இது அதை விட தீவிரமான விஷயம். அரசு நிர்வாகத்தினுடைய கட்டமைப்புகளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். இதை பொதுமக்களுக்கு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணுங்கிறதுனால தான் சொல்வது. இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் அரசனுடைய பரிசீலனையில் இல்லை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஆக்கிரமித்தவர்கள் மிகப்பெரிய வானளாவிய கட்டடத்தை கட்டினாலும் ஆக்கிரமிப்பு தான். அதை இடிச்சு தள்ளுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் எங்களுக்கு கிடையாது.